Good morning student and good morning viewers. Today we are going to see the last class la optical activity chiral அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தோம். This is a basic principle of stereochemistry. So many things are there. We are going to see one by one. First of all, we are going to touch the stereochemistry part. Definitely we should know what is meant by optically active substance, what is meant by chiral, what is meant by mirror image. Okay, these things are very important. Last class previous video I told optical active substance, optical inactive substance depends upon the plane polarized light as a dextro and a levo rotative. Today class, now we are going to discuss about the chiral and achiral at the same time of symmetric and asymmetric molecules. Okay, in what is mean by symmetric and what is mean by asymmetric, let us see about one flower. It's have 5 petals out there. We are going to cut in center part, left hand side and right hand side. It have a 2.5 petals in right hand side, and left hand side is also the same equal 2.5 petal as that. That side, that type of cutting, we got at the 2.5 petals in equal sides. That is known as the symmetry. ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்க, நடுவில் கட் பண்ணும்போது இங்கே 2 பக்கம் இங்கே 2 பக்கம் எதல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இந்த ஃப்ளாரில் ஒரு எதல் பூச்சோ இல்லை வேறு ஏதாவது கடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளார் எப்படி இருக்கும், ஒரு எதல் முழுமை இல்லாமல் இருக்கும். அப்போ we are going to cut in the 2 half, ஒரு பக்கம் முழுமையாகும் ஒரு பக்கம், அதாவது இட்ஸ் நாட் ஈக்குவல். தட் இஸ் known as asymmetric molecules. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, let's start with, now we are going to discuss about the chiral and achiral part. Okay, see here, this is the diagram A, this is the diagram B. Okay, இது என் ஹேண்டோட ஸ்ட்ரக்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி கையை வச்சு மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதோட இந்த என்னோட இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், இதை நான் மிரர் இமேஜில் பார்க்கும்போது எனக்கு இப்படி கிடைக்குது. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மிரர் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இப்போ நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னேன்னா என்னோட மிரர் இமேஜ் அப்படியே தெரியும், நான் அப்படியே மிரரில் தெரிவேன். அது எப்படி தெரிவேன் அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க் இங்கே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த லெஃப்ட் ஹேண்டு கையை வச்சுட்டு மிரர் இமேஜில் பார்க்கும்போது this type of thing, அப்படியே இப்படி இங்கே பாருங்கள், இது என்னோட ரைட் ஹேண்ட் சைட் மாதிரி தெரியும். ரைட், இதுதான் மிரர் இமேஜ். ரைட், இங்கே பாருங்கள், a molecule that is not identical to its mirror image. என்ன பண்ணுறேன், அப்படியே கொண்டுட்டு வரேன். மிரர் இமேஜ் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரும்போது என்னோட இந்த கட்டை விரல் இந்த சுண்டு விரலோடையும் இந்த சுண்டு விரல் இந்த கட்டை விரலோடையும் இருக்கு. இப்படி மிஸ்மேட்சாக இருக்கு. பார்க்க மிரர் இமேஜாக தெரிஞ்சாலும் தட் இஸ் மிஸ்மேட்சாக இருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஓகே, இதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஏசிமெட்ரிக் மாலிகூல்ஸ். ஏசிமெட்ரிக் மாலிகூல்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னா, now it's have a 4 different type of group is attached to the one single carbon atom. அப்போ நான் அதை மிரர் இமேஜில் ஷோ பண்ணும்போது அப்படியே எனக்கு கிடைக்குது. பட் இட்ஸ் ஹாவ் அ 4 different சைட். பார்த்து அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் கோயிங் டு க்ளோஸ் இந்த சி ஒன்னோட ஒன்று பொருத்தும் போது என்ன ஆகும், இந்த 2 பக்கம் உள்ள RCl, இது இந்த பக்கம் ClR. ஓகே, தட் இஸ் த நான் சூப்பர் இம்போசபிள் asymmetric. But in this carbon is known as, we are going to என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு asterisk symbol போட்டுட்டேன்.
அப்போ இந்த கார்பனுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். A molecule that is not identical to its mirror image, இதுக்கு பேர் என்ன, is called chiral. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், chiral carbon atom அப்படின்னு சொல்கிறோம். What is mean by chiral carbon atom? இதுக்கு 3 type of the answer வரும். chiral carbon atom னு சொல்லலாம், asymmetric carbon atom னு சொல்லலாம், non superimposable mirror image அப்படின்னு சொல்லலாம். Okay, that is the A part. See, a molecule that is not identical to its mirror image is called chiral. Okay, let's see here of B structure. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பால் அப்படி கூட எடுத்துக்கலாம். அது அப்படியே மிரர் இமேஜில் பார்க்கும்போது அப்படியே பாலாக தான் தெரியும். அப்போ ரவுண்டு ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை செவ்வகமாக இருக்கட்டும், முக்கோணமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஷேப் அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேரும் மிரர் இமேஜ் தான். ஓகே, சரி. A molecule that is identical to its mirror image, இதே மாதிரியே தான் இங்கேயும் இருக்கு மிரர் இமேஜ். நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். C surrounding a same hydrogen atom. C surrounding the same hydrogen atom. அதே தான் இங்கேயும் நமக்கு கிடைக்குது. ஓகே, this type of the carbon is known as symmetric carbon atom. இதுக்கு பேர் என்ன சொல்றோம், symmetric carbon atom னு சொல்றோம். ஓகே, this image is known as superimposable image. Okay, as called achiral carbon atom. Okay, அப்ப depends upon the mirror image we are going to classify or we are going to explain chiral and achiral. Okay, right. அப்ப that is achiral. chiral ஒரு ஞாபகம் வச்சுக்க, சிம்பிளா ஒன்று சொல்றேன். asymmetric, chiral, non superimposable, ACN. ஓகே, இங்க symmetric, achiral, superimposable, SAS, ACN, SAS. Right. This carbon is known as asymmetric carbon, chiral carbon, or otherwise known as, that is the stereogenic center. Stereogenic center. When which carbon containing 4 different groups or asymmetric carbon atom or chiral carbon atom is known as stereogenic center and hence is always optically active. It is a very important point. What is the relationship between of optically active compound and chirality means, when எந்த asymmetric கார்பனை எடுத்துக்கிட்டோமோ asymmetric சென்டர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் சென்டராக தான் இருக்கும். அந்த சாம்பிளை எடுத்துட்டு சாம்பிள் டியூப்பில் பாஸ் போட்டு we are going to apply the plain polarized light in analyzer வழியாக 90 degree 30 degree அப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது definitely we are getting LIVO and textorotated. ஓகே, அப்போ asymmetric carbon atom or stereogenic center and hence is always optically active. Right. What is mean by asymmetric center? Already namakku therinjadu. When carbon atom attached the 4 different groups. For example, simple example, how I have pasted here, this is lactic acid, the carbon atom, the star asterisk symbol is denoted as the asymmetric center or stereogenic center. We have a 4 different group as a COOH, OH, CH3, H. There is a 3D image, okay, 3-dimensional image. Mirror image la paakumbodhu
C H OH COH COH. அப்போ இப்படி கொண்டுட்டு வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்? It's a non-superimposable image. See, it's a very good point, very important point here. One asymmetric carbon. அந்த asymmetryல எவ்வளோ ஆன்சர் இருக்கு பாருங்க. Asymmetric carbon சொல்லலாம், chiral carbon சொல்லலாம், non-superimposable சொல்லலாம், stereogenic center சொல்லலாம், optically active carbon சொல்லலாம். One asymmetric carbon atom exists a pair of isomer. It's a non-superimposable. Mirror imageல பார்க்கும்போது ஒரு பேரை கொடுக்குது. அப்படி கொடுத்த பேர் வந்து non-superimposable-ஆக இருந்தாலும் it is optically active. That mirror image is called enantiomers. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? enantiomers அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஒரு சின்ன சென்டென்ஸ்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. asymmetric center or asymmetric carbon atom, asymmetric asymmetric ன்னு சொல்லலாம். asymmetric carbon atom இருந்தா non superimposable இருக்கும், chiral இருக்கும், stereogenic center இருக்கும், optically active இருக்கும். இதை தான் நாங்க enantiomers அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, achiral, symmetric, superimposable, optically inactive. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒரு chiral carbon atom and achiral அப்படின்றது என்ன அப்படின்னா, it is mainly focusing symmetric and asymmetric center of the carbon atom. ஓகே, I think உங்களுக்கு இது கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். If you have any doubt, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 30 minutes கூட நான் இந்த வீடியோ போடுறேன். ரப் பண்ணி அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் வச்சு போகலாம். ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சின்ன சின்ன பாயிண்ட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் we are going to touch the detail part. கரெக்டாக ஒரு 15 minutesல கேப்சர் பண்ணி படிக்கணும். chiral, optically active, achiral அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த கிளாஸில் இதோட நெக்ஸ்ட்டு டச் என்ன அப்படின்றத, ஸ்டீரியோகெமிஸ்டில் அடுத்த டச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பீப்பர்ஸ் லிசன் பண்ணுங்க.